நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம நிறைய நேரங்கள்ல இனிப்பை பற்றிய புரிதல் நிறைய பேருக்கு வந்துருச்சு. கொஞ்சம் எல்லாம் எப்ப எனக்கு சுகர் போடாம காஃபி கொடுங்க, சர்க்கரை வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு இனிப்பை தவிர்க்கிறவங்க, இந்த கிரீம் வேண்டாம் அதெல்லாம் சொல்றவங்க கூட்டியிருக்காங்க. ஆனா உப்பு மேல பெரிய பற்று இருக்கு. அதுவும் குறிப்பா இந்தியர்கள் மிக அதிகமா உப்பு சாப்பிடுறதாக மருத்துவ விஞ்ஞானிகள் எழுதுறாங்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு போட்டுட்டோம். அதனால உப்பு உப்புன்னு எல்லாத்துலயும் போடுறோம். ஆனா ஒரு நாளைக்கு தேவையான உப்புல உலகம் எல்லாம் ஒரு கணக்கு சொல்லுது. ஒரு நாளைக்கு 4 இருந்து 5 கிராம் போதும் பெர் டே ஒரு பர்சனுக்கு அப்படின்னா. நம்ம வீட்டுல கணக்கு பாருங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் இருக்க வீட்டுல ஒரு நாளைக்கு 5 கிராம் அப்படின்னா 20 கிராம். 4 பேர் இருக்க வீட்டுல 700 800 கிராம் இருந்தா போதும். இதுதான் மொத்த நேரடி உப்புல. இது இல்லாம காய்கறியில, கீரையில எல்லாத்துலயும் உப்பு இருக்கு உள்ளே. ஆனா ஒவ்வொருத்தரும் வீட்டுல பாத்தீங்கன்னா 1 கிலோ 1.25 கிலோ உப்பு யூஸ் பண்றாங்க ஒரு மாசத்துக்கு. இது இல்லாம உப்புள்ள பல காய்கறிகளையும் பல கீரைகளையும் தினம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். சோ ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய உப்பை விட அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிற விளைவுதான் இன்றைக்கு நமக்கு சர்க்கரை வியாதியும் ரத்த கொதிப்பும் சேர்ந்து இருக்கிறது. பல பேருக்கு இளம் வயதிலேயே சிறுநீரக நோய் வருவதற்கான காரணமும் அதுதான். சிறுநீரகம் இயல்பாவே ஒரு ஐரோப்பியன், ஒரு ஆப்பிரிக்கன், ஒரு அமெரிக்கன் சிறுநீரகத்தை விட நம்ம சிறுநீரகத்தினுடைய ஃபில்டர் அளவு ஏற்கனவே கம்மி. நம்ம கொஞ்சம் சிறிது. அப்ப நம்ம மத்தவங்களை விட உப்பு குறைவா இருக்கணும், வெளிநாட்டுக்காரனை விட உப்பு குறைவா இருக்கணும். ஆனா நாம மோகச்சோரா ஊறுகாய் இல்லாம இருக்க மாட்டேன், சிப்ஸ் இல்லாம சாயந்தரம் எப்படி சாப்பிடுறது, முறுக்க உடைச்சு காப்பில போட்டு சாப்பிடுறது, இதெல்லாம் நம்ம ஒரு கலாச்சாரமா நம்ம வச்சு பண்ணி கொண்டு இருக்கோம். நண்பர்களை நாம் உப்பையும் குறைத்துதான் ஆகணும், இனிப்பையும் குறைத்துதான் ஆகணும்.